வெள்ள நிவாரண பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் என்ன சொல்கின்றனர் என்று பார்க்கலாம். அதில் வெறும் அரசியல் கட்சி குழுக்களை மட்டுமல்ல, பல்வேறு பொதுநல சங்கங்களையும் இணைத்து குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிவாரணம் நிதியாக இருந்தாலும் உதவிகளாக இருந்தாலும் அவைகள் போய் சேர வேண்டும். தொடர்ந்து பாதிக்கப்படுவது அவர்கள் தலையெழுத்து என்று விட்டுவிட முடியாது. அதே போல 300 கிராமங்கள் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10,000 கிலோமீட்டர் கிராம சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவையெல்லாம் தனி கவனம் செலுத்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும். அது விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் நெல்லுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 5,200 ரூபாய். இப்போ 25,000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் முழுவதும் முடிஞ்சிடுச்சு. அது இல்லாமல் நீண்ட பயிர் இருக்குது, கரும்பு, வாழை வைக்கலாம். இதெல்லாம் அவங்க 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு 75,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் கடமையில் தவறிவிட்டது என்பது உண்மை. நான் இதற்கு மேல் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த சேதம் அவர்கள் அறிவித்திருக்கிற நிவாரணம் எதுவும் காணாது. ஒரு வீட்டில் லட்ச ரூபாய் பொருள் போயிடுச்சு. நடுத்தர குடும்பங்கள் எல்லா பொருளும் போயிடுச்சு. எனவே இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய 10,000 5,000 அவர்களுக்கு எதற்கும் பயன்படாது. ஈழத் தமிழ் மக்களுக்கு அகதிகள் முகாம்களில் நல்ல வீடுகளை கட்டித்தரவும் கழிப்பறை வசதிகளை ஏற்பாடு செய்து தரவும் வேண்டுமென தமிழக அரசையும் இந்திய அரசையும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறோம். 70,000 உணவுப் படங்களை கொடுத்து முதலில் அவருடைய முதல் தேவையை நாங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்திருக்கிறோம். அதை அடுத்து அவர்களுக்கு இன்றைக்கு எல்லாமே இழந்திருக்கிறவர்களுக்கு படுப்பதற்கு, போர்த்தி கொள்வதற்கு, இன்றைக்கு இந்த குளிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 15,000 இது கொடுக்குறோம், பைகள் கொடுக்குறோம்.